வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, உங்களை தெய்வம் வைப்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். கடவுள் எப்போதும் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. மிக பெருமளவில் பணத்தை செலவு செய்து கடவுளை வேண்டினால்தான் நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பதில்லை. அவரவர் வசதிக்கு ஏற்ப கடவுளுக்கு அபிஷேக ஆராதனை காணிக்கைகளை செலுத்துகின்றனர். மானசீகமாக மனதிற்குள்ளேயே தூய உள்ளத்தோடு மனமுருகி வேண்டினாலே கடவுளின் பரிபூரண அருள் கிடைக்கும். கடவுள் எப்படி ஒரு ஏழை குடியானவனை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து காப்பாற்றினார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஏழை மிட்டாய் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு மனைவி, 2 ஆண் பிள்ளைகள். எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்குவதில்லை. குடும்பம் வறுமை நிலையில்தான் இருந்தது. வீட்டிற்கு தேவையான அன்றாட செலவுகளை செய்வதற்கே அவர் திணறினார். மனைவி, பிள்ளைகள் பட்டினியில் கிடைப்பதை பார்த்து அவர் மனம் நொந்து போனார். பக்கத்து ஊரில் ஒரு சிறந்த ஜோதிடக்கலை நிபுணர் இருப்பதாகவும் அவர் எதிர்காலத்தை மிகச்சிறந்த முறையில் கணிப்பதாகவும் நண்பர் ஒருவர் மிட்டாய் வியாபாரியிடம் கூறினார். மறுநாள் அவரை காண்பதற்காக அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு மனைவியிடம் கூறிவிட்டு பக்கத்து ஊரை நோக்கி சென்றார். பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டுமானால் காட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். எப்படியோ ஜோதிடரின் வீட்டை அடைந்து விட்டார் மிட்டாய் வியாபாரி. ஜோதிடரும் வியாபாரியின் ஜாதகத்தை கணிக்க ஆரம்பித்தார். அவருக்கு அதிர்ச்சியான தகவல் கிடைத்தது. வியாபாரியின் ஜாதகப்படி இன்று இரவோடு அவரின் பிறவி முடிவடைய போகிறது. இதை எப்படி வியாபாரியிடம் கூற முடியும்? அதனால் வியாபாரியிடம் தமக்கு இன்று முக்கியமான வேலை இருப்பதாகவும் மறந்துவிட்டேன், நாளை வாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கணித்து விடுகிறேன் என்றார். வியாபாரியும் சரி என கூறிவிட்டு ஊருக்கு கிளம்பினார். வியாபாரி சென்றதும் ஜோதிடர் தன் மனைவியிடம், அந்த வியாபாரியின் ஆயுள் இன்று இரவோடு முடிய போகிறது. மிகப்பெரிய கண்டம் உள்ளது அவரது ஜாதகத்தில். இதை எப்படி அவரிடம் கூற முடியும்? அதனால்தான் நாளை வரும்படி அவரை அனுப்பி வைத்தேன். பாவம், 2 சிறு பிள்ளைகள் உள்ளனர் அவருக்கு. என்ன செய்வது? அவரின் விதி அவ்வளவுதான் என மனம் வருந்தினார். வியாபாரி காட்டு வழியில் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். திடீரென கருமேகங்கள் சூழ வானம் இருட்டி கொண்டு வந்தது. சிறிது நேரத்திலேயே கடுமையான இடியுடன் மழை கொட்ட ஆரம்பித்தது. வியாபாரி ஒதுங்குவதற்கு சுற்றுமுற்றும் பார்க்க அங்கே பாழடைந்த கோவில் ஒன்று தென்பட்டது. அதனுள் சென்று ஒதுங்கினார். அது ஒரு சிவன் கோவில். ஆனால் இப்போது பயன்பாட்டில் இல்லாமல் சிதிலமடைந்து முட்களும் புதர்களும் மண்டி கிடந்தது. விவசாயி கோவிலின் நிலையை பார்த்து மனம் வருந்தினார். தன்னிடம் பணம் இருந்தால் முதலில் இந்த கோவிலை சுத்தப்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்தலாம் என எண்ணினார். ஆனால் மனைவி, பிள்ளைகளின் வயிற்றை பசியில் போடும் நமக்கு இந்த கோவிலை துப்புரவு செய்யும் பாக்கியம் எங்கே கிடைக்கப் போகிறது என நொந்து போனார். சிறிது நேரத்தில் அசதியில் உறங்கியும் போனார். அப்போது கனவில் அந்த கோவிலை தூய்மைப்படுத்தி சீரமைப்பு செய்து வேத பண்டிதர்களை வைத்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கிறார். அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிகிறது. திடீரென ஒரு பெரும் இடி சத்தம். கண் விழித்து பார்க்க தாம் கண்டது கனவு என அப்போதுதான் வியாபாரிக்கு புரிகிறது. அருகில் ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்க்கிறார். பின்னால் ஒரு கருநாகம் இவரை படமெடுத்து கொத்த வருகிறது. வியாபாரி அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடுகிறார். ஏற்கனவே சிதிலமடைந்திருந்த மண்டபமும் பெருமழையினால் இடிந்து தரைமட்டமாகிறது. வியாபாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவித படபடப்புடன் வீட்டை நோக்கி நடந்தார். மறுநாள் ஜோதிடரை பார்க்க செல்கிறார். ஜோதிடருக்கு ஒரே ஆச்சரியம். மிகப்பெரிய மரண கண்டத்திலிருந்து இந்த வியாபாரி எப்படி தப்பித்து வந்தார்? வியாபாரி தாமாகவே நேற்று நடந்த விஷயங்களை ஜோதிடரிடம் கூற அப்போதுதான் ஜோதிடருக்கு புரிகிறது. ஒரு சிவாலயத்தை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்தால் எப்படிப்பட்ட கண்டத்திலிருந்தும் தப்பிக்கலாம். ஆனால் தூய உள்ளத்தோடு இந்த வியாபாரி கனவில் கண்டதையே அப்பன் சிவன் ஏற்றுக்கொண்டுள்ளார். வியாபாரியை மிகப்பெரிய மரண கண்டத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். ஜோதிடர் வியாபாரியிடம், இனிமேல் வாழ்வில் உனக்கு துன்பமே இல்லை,
தொழில் நல்லபடியாக நடந்து மிகப்பெரிய பணக்காரராக ஆவீர்கள். பின் நீங்கள் காட்டிற்குள் கண்ட சிவாலயத்தை சீரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றார். வியாபாரி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றார். சில ஆண்டுகளில் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். கோவில் திருப்பணிகளை முடித்து நல்ல முறையில் கும்பாபிஷேகத்தை நடத்தினார். ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்தார். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? உள்ள தூய்மையோடு யார் ஒருவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ கடவுள் நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல்களை ஏற்பார். பொன் பொருளை கடவுள் விரும்புவதில்லை. நீயே கதி என அவன் பாதங்களில் சரணடைந்தால் போதும், அவனே பார்த்து கொள்வான் எல்லாவற்றையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.